நீ எனக்கு நடந்ததை வச்சு நான் வந்து ஒரு கட்சியில் வந்துட்டு எனக்கு இது நடக்கல, அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர்கிட்ட நீங்கள் விலகினதை பற்றி கேள்வி கேட்கும்போது கட்சி பொறுப்பு கொடுக்கலன்னா வெளியே போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏன் வெளியே போனேன்னு ஆதவர்ஜுனா சொன்னாரா, நிர்மல் சொன்னாரா, புஷியானந்த் சொன்னாரா? ஏதாவது சொல்லுங்கடா வாய் திறந்து. முன்னாடி விஜய் இப்போ என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரோ அதே அரசியலை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு தான் இருந்தார். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வந்த ஞானம் அப்போ வரலை. ஆனால் திமுக ஆட்சி வந்ததுல இருந்து பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அப்போ இவ்வளவு விஷயங்களை ரஞ்சனா நாச்சியார் பார்க்குறாங்களா இல்லையா? இதன் அடிப்படையில் திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்க. இன்னைக்கு தாவேக்கால இருந்து ட்விட்டர்ல ஒரு பொண்ணு, ஜான் வந்து என்ன டார்கெட் பண்ணி வேலை பார்க்குறாரு, இந்த அபியூஸ் தாங்க முடியல, நான் வெளியேறிக்கிறேன், இனிமேல் எந்த கட்சிக்கும் இருக்க மாட்டேன்னு இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. நான் கூட ரீட்வீட் போட்டிருக்கேன். ஸோ இப்படி பெண்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து அமைதியாகவும் நடக்குது, அடக்குமுறையிலேயும் நடக்குது. இப்படி வந்து இங்க பாதுகாப்புன்னு சொல்லுவீங்க? இதுல எது பாதுகாப்பா இருக்கு? அது மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை கட்சியிலேருந்து நீக்கப்படுறார், ஆனால் திரும்பவும் சேர்க்கப்படுறார். இதை எப்படி பார்க்குறது? நீக்கிறது அப்படிங்கிறதே கொடுக்கப்படுற பனிஷ்மெண்ட் தான். ஒரு டைம் பீரியட் அவர் அதே மாதிரி தானே பேசுறாரு. அது கண்டனத்துக்குரியது தான். திமுகவுக்குள்ளேயும் இது மாதிரி பிரச்சனை நடக்குது, பெண் நிர்வாகி கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பேன். அதாவது திமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு அதிகமா இருக்கு. இப்போ ரீசென்ட்லி வந்து ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக நிர்வாகி, இது மாதிரி வரிசையா நிறைய இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத இடம் இருக்கவே இருக்காது. எல்லா கட்சியிலும் நான் பிஜேபிலையும் பார்த்திருக்கேன், பிஜேபியில தேசிய கட்சியில கூட இருக்கு. ஸ்டேட்ல இருந்து நேஷனல் வரைக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத இடம் கிடையாது. அதுக்கான ஸ்டெப்ஸ் இல்ல அதுக்கான கொடுக்கிற கட்சின்னு சொல்ல முடியாது. பாதுகாப்பு வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமீபத்தில் தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ள திருமதி ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். அவரிடம் தற்போது சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியே வந்தீங்க, ஒரு நம்பிக்கையோடு போனேன். ஆனால் அங்கே வந்து யாருமே களப்பணியாற்றுறதில்ல, குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிறத சொன்னீங்க. ஓரம் கட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக உங்களுக்கு அப்படி என்ன விஷயங்கள் நடந்துச்சு? எனக்கு நடந்ததுன்னு நான் பார்க்கலங்க, பொதுவாக கட்சிக்கு தான் பார்க்குறேன். நீ எனக்கு நடந்ததை வச்சு நான் வந்து ஒரு கட்சியில் வந்துட்டு எனக்கு இது நடக்கலை, எனக்கு இது செய்யலை, இது வந்து எதிர்பார்ப்போடு போன மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் மாதிரி ஒரு பர்சன் வராரு அப்படிங்கிறபோது யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறாரு, ஒரே மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்குன்றது சின்னதுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தது தான். அதுதான் நானும் எதிர்பார்த்தேன். பட் விஜய் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப ஃபைரியாக வந்தது. ஒரு மாநாட்டில் ஃபஸ்ட்டு மாநாடு ஆகட்டும், அவரோட ஸ்பீச்சு எல்லாம் பார்த்து விஜய் வந்துடுவார் போலையே, நல்ல இதாக இறங்குறாரு, ஃபோர்ஸாக இருக்கே அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக இருந்தது. அது ஒன்று போதும், சூப்பராக பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மேடை போடுறதுலேயே வந்து வித்தியாசமாக ஒரு ரெட் கார்பெட் போட்டு ஒரு ரேம்ப் வாக்கு போட்டு தலைவர் கலக்கிட்டாருப்பா. இந்த மாதிரி ஒரு பேச்சை கொண்டு வந்தார். ஸோ எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு விஷயம். அந்த ஷாலெல்லாம் கலட்டி வீசி எல்லாரும் ஒரு எழுச்சியை காட்டுறது, இளைஞர்கள் ஏறி குதிக்கிறது, இதெல்லாம் காட்டினது வந்து ஒரு இத்தனை படங்கள்ல அவரை பார்த்ததுக்கு ஓகே, அதை வந்து நேர்லையும் பண்ண போறாரு விஜய் வந்து. எல்லா படங்களுமே அரசியல் சார்ந்துதான் இருக்கும், அவரோட டயலாக்ஸ்லேருந்து அவரோட இதுலேருந்து எல்லாமே. பட் அது மாதிரியே வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத விரும்பணும். பட் ஆனால் இருக்க செயல்பாடுகள் சரி, இது முடிஞ்சவொன்னே அடுத்து வந்துடுவார், படம் நடிச்சிட்ருக்காரு, படம் முடிச்சிட்டாரு, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இனி ஃபுல் டைம் அரசியலாக வரப்போகிறாரு. ஃபுல் டைம் அரசியல்வாதியாக வரப்போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா ஃபுல் டைமாக டெய்லி ஒரு கட்சி ஆஃபீஸ்க்காவது வரணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கலான்னா, ஒரு 100 நாள் அட்லீஸ்ட்டு நடைப்பயணம், ஒரு 100 நாள் அட்லீஸ்ட்டு நீ பஸ்ஸு பிடிச்சி பஸ்ஸில் இங்கே போகிற அங்கே போகிறெல்லாம் வேணாம், ஒரு 100 நாள் நடைப்பயணம், ஒரு 100 தொகுதி, 234 தொகுதி இல்லாமல் ஒரு 100 தொகுதி,
இல்லை 100 தொகுதியை கூட விடு, ஒரு 100 வீடு 100 குடிசை வீடு சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஏரியாவில். சென்னையிலேயே கூட நீ ரொம்ப ஊருக்குலாம் போக வேணாம்ப்பா, சென்னையிலேயே அங்கே சோழிங்கநல்லூர் பனையூரை சுற்றி இருக்கிற கிராமங்களில் மீனவர்களை போய் சந்திக்க, இந்த மாதிரி வந்து ஒரு குடிசை வீட்டில் போயிட்டு இன்றைக்கி போய் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை கேட்டார், அவங்க உணவுகளை பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டாரு, ஒரு ஏழை தொழிலாளி வீட்டில் தொண்டன் வீட்டில் சாப்பிட்டாரு. இதெல்லாம் நம்ம தலைவர்கள் செஞ்ச விஷயங்கள் தான். மக்களை நேரா சந்திச்சு ஒரு 4 வீட்டில் போயிட்டு அண்ணன் தண்ணி பழகுறது, இதெல்லாம் விஜய் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருந்து ஒரு 100 நாள் அப்படி வேலை பார்த்துருந்தாருன்னா இந்த பாலா வாங்கின பேரையாவது வாங்கியிருப்பாரு. கேபிஒய் பாலா அவன் வாங்கின பேரை கூட உன்னால வாங்க முடியலையே. அங்கங்க அவனால முடிஞ்சதை ஒரு 100 ரூபா 500 ரூபாயை கொடுத்து அவனால முடிஞ்சதை சம்பாரிச்சதை போய் மழையிலையும் வெயிலையும் போய் அங்கங்கே ஏதோ ஒரு சின்ன ஆம்புலன்ஸை கொடுத்தான், இதை கொடுத்தான், 1000 விமர்சனம் அவனுக்கும் வந்துச்சு. ஏதோ சின்னது செஞ்சான். அவன் வாங்கின பேரை கூட இன்னைக்கு உன்னால வாங்க முடியலையே. எவ்வளோ பெரிய ஸ்டார் விஜய். இல்லை, இதில் நீங்கள் சில விஷயங்கள் பெரும்பாலும் சொல்கிறது, அவர் வெளியிலே வரமாட்டேங்கிறாரு, களத்திலே இறங்கலை, ஒரு பனையூரில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இது பொதுவாக சொல்கிற குற்றச்சாட்டுகள். நீங்கள் எஸ்பெஷலி ஒரு பெண் நிர்வாகியாக ஒரு பெண் உள்ள கட்சியில் இருந்துட்டு வெளியில் வந்துட்டு ஒரு பெண்களுக்கு போதிய முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, அண்ட் அது உங்களுக்கு இல்லைனாலும் பொதுவாக கட்சிக்குள்ளே இருக்குன்ற போது அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த விஷயங்கள் நடந்துச்சு, இப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு கட்சிக்குள்ளே, எங்களுக்கு இப்படி ட்ரீட் பண்ணாங்க, லைக் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததான்னு கேட்குறேன். கட்சிக்குள்ளே எதுவுமே நடக்கலன்றது தான் பிரச்சனை. இத்தனை நடக்குது, இதில் இது நடக்கலை எங்களுக்கு, அது நடக்கலை எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே நடக்கலையே. ஏதாவது நடந்தால் தானே சொல்லுவோம். கட்சிக்குள்ளே தான் எதுவுமே நடக்கலை, யாருக்கிட்டையுமே ஒரு செயல்பாடு இல்லை. என்ன அங்கங்கே இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது, இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம், அங்கே வந்தார், மேடையில் பேசினார், விஜய் வராரு, மேடையில் பேசுகிறாரு, போகிறாரு, இவ்வளோதான் நடக்குது ஒழிய அந்தந்த கூட்டத்துக்கு கியூஆர் கோடை கொடுக்குறாங்க, அந்தந்த ஆட்கள் மட்டும் வரணும் போகணும், இவ்வளோதானே நடக்குது. இதை தவிர்த்து ஏதாவது செயல்பாடு நடக்குதா? உறுப்பினர் சேர்க்கை எங்கேயாவது போயிட்டு முகாம் போடுறீங்களா? டிவிக்கு அங்கங்கே கொடியை கட்டி முகாம் போட்டு உறுப்பினர் சேர்க்குறீங்களா? பூத்து ஃபில் பண்ணியிருக்கீங்களா? செக் பண்ணியிருக்கீங்களா? அதை எத்தனை பூத் இருக்குன்னு தெரியுமா? ஒரு தொகுதியிலையும் பூத் ஃபில் பண்ணுற வேலையை இந்நேரம் முடிச்சிருக்கணுமா இல்லையா? எத்தனை பூத்தை ஃபில் பண்ணியிருக்கீங்க, வச்சுருக்கீங்களா லிஸ்ட்டு? இது இந்த மாதிரியான தாட் யாருக்குமே இல்லையே. எதுவும் தேவையில்லை. அதெல்லாம் பூத்தெல்லாம் சும்மா இருங்க நீங்கள், அதெல்லாம் என்னத்துக்குங்க? நாங்கள் பூஸ்ட் டப்பா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், பூஸ்ட் டப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஓட்டெல்லாம் வந்துடும் அப்படின்னு ஒருத்தர் பூஸ்ட் பாட்டில் ரெடி பண்ணுறாரு. இப்படிலாம் உள்ள சொல்கிறாங்க, நீங்க பாக்குறீங்கல்ல, நியூஸ்ல பாத்தீங்கல்ல, அந்த வீடியோ பார்த்திருந்தேன். ஒருத்தர் வந்து நாங்க பூத் எல்லாம் வேணாங்க, பூஸ்ட் இருக்கு அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் 84 தொகுதிக்கு வர்றவர், அவர் வந்து என்னன்னா 3-4 தொகுதியில விஜய் நிப்பாரு, அதனால சிஎம் ஆயிடுவாரு, 3-4 தொகுதியில நிக்க போறாரு. இன்னொருத்தர் ஆட்சிக்கு வந்தவொடனே எஃப்ஐஆர் பூரா டெலிட் பண்ணுவார். இந்த மட சாம்பிராணிங்களை வச்சு கட்சி நடத்தி விஜய் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது கற்பனை மட்டும்தான். இது விஜய் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதோ யோசிக்கிறாரு, ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி, ஒருத்தருக்கு 1 சவரன் தங்க, ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளோ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கணக்கு வழக்குப்பா உங்களுக்கு? கணக்கு வழக்கு என்ன? 1 சவரன் எவ்வளோ விலை? எத்தனை கோடி ரேஷன் கார்டு இருக்குது? 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. 2.5 கோடி ரேஷன் கார்டில் எத்தனை குழந்தைங்க பிறக்கிறாங்க? ஒரு வருஷத்துக்கு இத்தனை குழந்தை பிறக்கிறாங்க. 1 சவரன் தங்க ஒரு குழந்தைக்குன்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடின்னா ஒரு 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 55,000 கோடிக்கு நீ தங்கம் வேணும். 5 வருஷத்துக்கு சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு ஒரு தோராயமாக கணக்கு போட்டிங்கனால ஒரு 55,000 கோடி வேணும் அந்த தங்கம் கொடுக்கறதுக்கு. அடுத்து கேஸ் சிலிண்டரு, 6 கேஸ் சிலிண்டர், ஒரு சிலிண்டர் 900 ரூபா, தோராயமாக சொல்கிறேன் 900 ரூபான்னு சொன்னால் அது ஒரு 65,000 கோடி தேவைப்படும். 55,000 65,000 ஒரு 1,20,000 கோடி நீ இந்த 2 ஸ்கீமுக்கு நீ செலவு பண்ணணும்னா இந்த ஃபண்டை எங்கேருந்து கொண்டு வர போகிற, எதுலேருந்து எடுக்க போகிறன்ற ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் டீம் இருக்கா அவங்ககிட்ட? எந்த அனாலிசிஸில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க? எதுலேருந்து இந்த பணத்தை எடுத்து யாருக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க? ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லை. இந்த பிளான் இல்லாமல் சும்மா வந்து மேடை பேச்சு, மேடையில் ஒரு ஸ்லோகனாக நம்ம சொல்லிட்டு போகிறோம், எல்லாரும் கை தட்டணும், எல்லாரும் அண்ணன் மாமனா வர்றாரு, அண்ணன் சித்தப்பனா வர்றாருன்றது இல்லைங்க. அரசியல் கற்பனையில் இல்லை, கணக்கு வழக்கில் இருக்குது அரசியல். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நீங்கள் மக்களை ஏமாத்துறாங்க, ஏமாத்துற அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போது நான் ஒரு தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர்கிட்ட நீங்கள் விலகினதை பற்றி கேள்வி கேட்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு அவர் தகவலாக சொல்கிறாருன்னா, சமீபத்தில் முன்னாடியே ஒரு மகளிர் அணி அந்த நிர்வாகிகளாக நியமித்தாங்க. இப்போ இந்த மந்தில் வந்து ஒரு 11 பேர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்லாம் பண்ணி வலிமைப்படுத்துகிறோன்னு பண்ணாங்க. அதில் பொறுப்பு எதிர்பார்த்தாங்க, பொறுப்பு கொடுக்கல, அதனால இப்படி வெளியில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கட்சி பொறுப்பு கொடுக்கலன்னு தான் வெளியே போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கட்சி பொறுப்புன்றது வந்து எந்த கட்சிக்கு போனாலும் கிடைக்கும். நான் நேஷ்னல் பார்ட்டியிலேருந்து வெளியே வந்தவன். எனக்கு ஒரு ஸ்டேட் பார்ட்டியில் போஸ்டிங் வாங்குறது வந்து எனக்கு
பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி திமுகலே நான் ஒரு பொறுப்பு வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் ஆளுங்கட்சியில் நான் ஒரு பொறுப்பு வாங்க என்னால் முடியும். நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. கட்சி சார்ந்த உள்ளே இருக்க அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா சரியாக இருக்குன்றது இமீடியட்டாக எனக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டிவிக்கேல நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பொறுப்புக்கு நான் வேலை பார்க்க போகிறேன். கொடுக்கலன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போகிறேன். இதில் வந்து எனக்கு கொடுத்தா உனக்கு லாபமா எனக்கு லாபமா? எனக்கு நீ வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தோடனே நான் வந்து இவங்க கணக்கு வழக்குப்படி நான் வந்து வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க போகிறேன்னா இவங்க கொடுக்குற பொறுப்பு வச்சு மாநில தலைவரே கொடுத்தாலும் மாநில செயலாளர் கொடுத்தாலும் இல்லை பொதுச் செயலாளர் கொடுத்தாலும் வருஷத்துக்கு 1 கோடி சம்பாரிச்சு இறக்க முடியுமா டிவிக்கேல? உங்களுக்கு செலவு தானடா பண்ணணும் பொறுப்பு கொடுத்தா. நான் பொறுப்பு கொடுக்கலன்னா செலவு பண்ணாமல் நான் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துருக்க போகிறேன். கட்சியில் பொறுப்பு அப்படின்னு இவங்க கொடுக்கணுன்றது என்னோட எதிர்பார்ப்பே கிடையாதுங்க. கட்சி பொறுப்பு கொடுத்தா உங்களுக்கு வேலை பார்க்க போகிறேன். இது ஐ எம் நாட் பெய்டு ஃபார் இட். அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து சும்மா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியலாம். நமக்கு பொறுப்பு கொடுக்கல அதனால வந்து எனக்கு சொன்னவர் உள்ள நிர்வாகியா இருக்கிறவர் சொன்னார். அதனால நான் கேட்குறேன். யாரு இப்போ சமீபத்தில் போய் ஜாயின் பண்ணவர் ஒருத்தர். அதான் யாரு? முகில்னு சொல்லி ஒருத்தர். இன்னைக்கு தான் அவரை பேட்டி எடுத்திருந்தேன். அதாவது விவகாரம் தொடர்பாக பேசும் பொழுது அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. அதான் இப்போதான் நேற்று ஜாயின் பண்ணவங்க என்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொல்லலாம். நான் ஏன் வெளியே போனேன்னு ஆதவர்ஜுனா சொன்னாரா? நிர்மல் சொன்னாரா? புஷியானந்த் சொன்னாரா? எதுலையாவது யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? இல்லை நான் பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்களா? இல்லை நான் நிர்வாகி இல்லைன்னு சொன்னீங்களா? ஏதாவது சொல்லுங்கடா வாயை திறந்து. அது நேத்து உள்ள வந்தவன் வந்து என்னை வந்து நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். அப்புறம் ட்விட்டர்ல கீழே கமெண்ட்ல சொல்ல வேணாமே. நான் வந்து ஜென்ரலா சொல்றேன், யாரையும் பேர் சொல்லல. எங்க மேடை போட்டு அவங்க சிட்டிங்க முதலமைச்சரையே வந்துட்டு முதலமைச்சர் தற்கூறின்றாங்க. நான் வந்து ஒரு மீடியாவில் பொதுவாக நான் வந்து அவங்கள சொல்கிறது வந்துட்டு தப்புன்னு நீங்கள் கண்டிக்கிறீங்க. ஏன் அந்த மேடை பேச்சில் வந்து அநாகரிகமாக ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரையே தற்கூரி முதல்வர்னு சொல்கிறவங்களெல்லாம் ஏன் நீங்கள் கண்டிக்கல? அப்போ உங்களுக்கு தப்புன்னு தெரியுதுல்ல, ஏன் அவங்கள கேள்வி கேட்கல? எதை கரெக்ட் பண்ணணும் அங்கே கரெக்ட் பண்ணால் எல்லாம் கரெக்டாகும். மரியாதை நீ கொடுக்கும்போது உனக்கு மரியாதை தானாக வரும். நீ மரியாதை கொடுத்து பேசியிருந்தேன்னா இன்றைக்கி நம்ம அண்ணன் ஆதவர்ஜுனா இருக்காரு, நம்ம அண்ணன் புஷியானந்த் இருக்காருன்னு நம்ம பேசுவோம். நீங்களே மேடைக்கு மேடை இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரையும் மந்திரிகளையுமே வந்துட்டு பேர் வச்சும் அடைப்பெயர் வச்சும் நீங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மரியாதை நாங்கள் கொடுக்க முடியும்? பதிலுக்கு மரியாதை கொடுத்தாதான் மரியாதை எங்கேயுமே கிடைக்கும். ஸோ அதில் நாட் ஃபார் இட். இல்லை, நீங்கள் இப்போ விஜய் அவர்களாக இருக்கட்டும், கூட இருக்கிற அந்த நெருங்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இவங்க மேலே இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை, இல்லை அப்புறம் ஒரு விஷயமும் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் கட்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்களாம் உள்ளே வந்தவங்க தான். அது இதற்கு முன்னாடி விஜய் இப்போ என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரோ அதே அரசியலை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு தான் இருந்தார். அதே அறிக்கை அரசியல், அப்பப்போ மக்களை சந்திப்பது அப்படிங்கிறது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வந்த ஞானம் அப்போ வரலையா? இல்லையே, நான் கட்சி ஆரம்பிச்ச தொடக்கத்துலேருந்து இருக்கேங்க. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுலேருந்தே நான் உள்ளதான் இருக்கேன். அறிக்கை முதல்ல அறிக்கை வரும்போதுலேருந்தே நான் சொல்கிறேன். அப்போவே இந்த விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு, அதனால கேட்குறேன். அதான் சொல்கிறேன், விமர்சனங்கள் உள்ள இது மாதிரி வரும்போது இதை கரெக்ஷன் பண்ணணுன்ற இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு அறிக்கையே 4 பக்கத்துக்கு இருக்குது, ஒரு அறிக்கையே படிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, கிறிஸ்பாக இல்லை, வளவலான்னு இருக்கிற அறிக்கையாகவே யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. இந்த மாதிரியான இது கூட நிறைய இதில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் எதுவுமே அங்கே ஒன் சைடடாக தான் இருக்கும். மேலே இருக்கவன் என்ன முடிவு பண்ணுறான், இந்த ஒரு படத்தில் காமெடி சொல்கிறான், மேலே இருக்கவன் முடிவு பண்ணிட்டான், மேலே இருக்கவன் முடிவு பண்ணுறான் மாதிரி அந்த மேலே இருக்கவன் முடிவு பண்ணுறான், கீழே நடக்குது. இதை யாரும் கொஸ்டின் பண்ணுறதும் வேஸ்ட்டு, மாற்றுறதும் நினைக்கிறதும் வேஸ்ட்டு. தாவைக்கால முக்கியமாக நீங்கள் திமுகவில் ஜாயின் பண்ணிட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ரொம்ப ஹைலைட்டடாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் திமுகவில் தான் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அப்படின்னு. ஆனால் திமுக ஆட்சி வந்ததுல இருந்து மற்ற மக்களுக்கு பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. அண்டு நிர்வாகிகளுக்கும் அவ்வப்போது நடக்கிற பிரச்சனைகள் செய்திகள் ஊடாக வந்துட்டு தான் இருக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்களை ரஞ்சனா நாச்சியார் பார்க்குறாங்களா இல்லையா? எதன் அடிப்படையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு, திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. இன்னைக்கு தாவேக்கால இருந்து ட்விட்டரில் ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமாக மக்கள் இயக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணவங்க, ஐடி விங்கில் வெளியே முகம் தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பெண்ணு, என்னை மேலே இருந்து ஜான் வந்து என்னை டார்கெட் பண்ணி வேலை பார்க்குறாரு, எனக்கு ரொம்ப இந்த அபியூஸ் தாங்க முடியல, நான் வெளியேறிக்கிறேன், இனிமேல் எந்த கட்சிக்கும் இருக்க மாட்டேன்னு இன்னைக்கு ட்விட்டரில் போட்டிருக்காங்க. நான் கூட ரீட்வீட் போட்டிருக்கேன். ஸோ இப்படி பெண்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அமைதியாகவும் நடக்குது, அடக்குமுறையிலையும் நடக்குது, சொல்ல முடியாத இடத்துலையும் நடக்குது நம்ம பார்த்ததில். அப்படிங்கும்போது எப்படி வந்து இங்கே பாதுகாப்புன்னு சொல்லுவீங்க? இல்லை, எது பாதுகாப்பாக இருக்குது? அது மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அதாவது திமுகவில் அதாவது திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது, சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்குன்னா இந்த இடத்துல இந்த இஷ்யூ நடக்கவே நடக்காது அப்படின்னு எந்த ஆட்சியிலையுமே சொல்ல முடியாது.
அதிமுக ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு எல்லாம் சூப்பராக இருந்தது, அங்கே வந்து ரேப்ஸ் எல்லாம் இல்லை, கொள்ளை இல்லை, இது எல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கிடையாது. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 இதில் கூட கிடையாது. பிஜேபி ஆளும் மாநிலங்களில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10க்குள்ளே இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக இன்றைக்கி அந்த இடத்துல எல்லாம் இல்லை. நம்ம நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பும் சட்ட ஒழுங்கும் சீராக தான் போய்கிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது வந்து இப்போ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியும், அந்த அதிகாரிகளை வேலை சொல்லி அவங்களுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை தான் அரசாங்கம் செய்ய முடியுமோ ஒழிய ஜுடிஷியரி சிஸ்டம் மாறணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாதான் இந்த குற்றவாளிகளுக்கு பயம் வரும். லா அண்ட் ஆர்டர் வந்து எல்லாரும் சொல்லிடலாம். வெளியில இருக்கிறவங்களுக்கு கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் பண்ற குற்றங்களுக்கு எத்தனை நிர்வாகி டெய்லி வந்து திமுகல எங்களுக்கு பிரச்சனை ஆக்சுவலி ஒரு வீடியோ உங்ககிட்ட இப்போ காட்ட முடியும். அது வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் ஒரு சொற்பம் தான் அது. இப்போ அதுல வந்து திமுக நிர்வாகிகள் யார் யார் என்ன, இப்போ அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல ஒரு அனுதாபின் முதல்வரே சொன்னதாக இருக்கட்டும், அரக்கோணத்துல ஒரு திமுக நிர்வாகி தெய்வ செயல்னு ஒருத்தர் கூட ஒரு ரெண்டு பெண்கள் புகார் அளிச்சதா இருக்கட்டும், பல நாட்கள் கொடுமைப்படுத்தினது. இப்போ ரீசென்ட்லி வந்து ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக நிர்வாகி, இது மாதிரி வரிசையா நிறைய இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத இடம் இருக்கவே இருக்காது. எல்லா கட்சியிலும் நான் பிஜேபிலையும் பார்த்திருக்கேன், பிஜேபியில தேசிய கட்சியில கூட இருக்கு. ஸ்டேட்ல இருந்து நேஷனல் வரைக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத இடம் கிடையாது. அதுக்கான ஸ்டெப்ஸ் சொல்ல முடியாது. பாதுகாப்பு கொடுக்கறது கட்சின்றதை விட அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களா? அந்த நிர்வாகியை உடனே ஒதுக்குனாங்களா? அடுத்து திருப்பி ஒரு போஸ்டிங் போட்டு பிஜேபியில மாதிரி கேடி ராகவனுக்கு இன்னொரு போஸ்டிங் கொடுத்து இன்னைக்கு அவர் தான் தலைமை பொறுப்புல இருக்காரு. ஸோ அந்த மாதிரி திமுகல நடந்ததா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை கட்சியிலேருந்து நீக்கப்படுறார், ஆனால் திரும்பவும் சேர்க்கப்படுறார். இதை எப்படி பார்க்கறது? நீக்கிறது அப்படிங்கிறதே அவர் கொடுக்கப்படுற பனிஷ்மெண்ட் தான். அவருக்கு ஒரு இது கொடுத்து ஒரு டைம் பீரியட் அதே மாதிரி தானே பேசுறாரு. அது கண்டனத்துக்குரியது தான். இதை கண்டனத்துக்குரியதுன்றத பல பெண்கள் உள்ள இருக்கவங்களும் சொல்லியிருக்காங்க. அது கண்டனத்துக்குரியது தான், பெண்கள் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்றது அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க கட்சியில. பட் அதுக்கான சீரியஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களான்றது தெரியல. கண்டிப்பா அதுக்கான சீரியஸ் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு நம்புறோம். இதை தொடர்ந்து தான் கேள்வி. அப்போ திமுகவுக்குள்ளேயும் இது மாதிரி பிரச்சனை நடக்குது, பெண் நிர்வாகிகள் கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பேன். நான் அந்த மாதிரி ஒரு நபர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் கண்டிப்பா கேட்பேன். இதில் ஃபைனலி ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கலாம் மேம். இப்போ நீங்கள் கட்சிக்குள்ளே தாவேக்காக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. ஓகே, அதெல்லாம் கட்சிக்குள்ளே ஒரு நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளாக போயிடுது. பட் விஜய் அவர்கள் வந்து மது குடிக்காமல் இருக்க முடியாது, அவரால் ஒரு ஃப்ளைட்டில் போனால் மது குடிக்காமல் இருக்க முடியாது, மது குடிச்சிட்டு தான் ஸ்டேஜில் போய் பேசுகிறாரு இப்படின்னு சொல்கிறதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதலாக தெரியலையா? தனிப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் உண்மை தானே. உண்மையை ஒரு தலைவர் தப்பு பண்ணாலும் வெளிக்கொண்டு வந்து தான் ஆகணும். தலைவர் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவர் குடிச்சிட்டு மேடைக்கு போனாலும் கைத்தட்ட முடியுமா? இல்லை, நான் கேட்குறேன், ஒரு ஜென்ரலாக நீங்கள் போகிற விமானங்களும் சரி எல்லாமே உங்களுக்கு ப்ரைவேட்டாக தான் இருக்குது. நீங்கள் போய் தங்குற ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே ஹை அண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் தங்க போகிறீங்க. ஏன்டா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து நீ கேட்குறதெல்லாம் கொடுக்க போகிறாங்களே, அப்புறம் ஏன் அந்த ஃப்ளைட் ட்ராவலில் நீ இந்த சரக்கு தான் குடிக்கணும், இந்த இடத்துல இதை எடுத்துகிட்டே போயிடணும், அங்கே 4 செக்கிங் இருக்கும், அது கூடவா உனக்கு தெரியாது? செக்கிங்லாம் மீறி தான் நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம். அந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு போனால் 4 பேர் பார்ப்பான், செக்கிங் பண்ணுறவன் எடுத்து வீடியோ போட்டுறக்கூடாது. இதை கூட நீ யோசிக்காத அளவுக்கு தான் உன்னோட பயணம் இருக்குது, உன் கூட வர்ற ஆட்கள் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இது என்ன மாதிரி பார்க்க சொல்கிறீங்க? இதை நம்ம சொன்னால் தனிப்பட்ட நபர் தாக்குதல், ஆமாரா தனிப்பட்ட நபர் தாக்குதல் தான், என்ன பண்ணுவேன்? நீங்கள் கூப்பிடலையா? அதை வருது நான் கூப்பிடலையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் ரவுடியா நீங்கள் ரவுடியா பார்த்துடலாம் வாங்கடா நீ கூப்பிடலையா? அது எந்த மாதிரி தாக்குதல்? அப்போ இந்த தாக்குதலையும் வாங்கிக்க. ஓகே, இது ஏன்னா இப்படி போய் சொல்வதன் மூலமாக உங்க மேல ஒரு பார்வை வரும்ல. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறவங்க அப்ப அந்த கட்சி தலைவரை இந்த மாதிரிலாம் தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ற பார்வை உங்க மேல வராதான்னு கேட்குறேன். என் மேல எந்த பார்வை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே போட மாட்டேன். என்ன பார்வை வேணாலும் வச்சுக்க, இன்னும் 4 கண்ணை வாங்கினா கடைக்கு வேணா கடனுக்கு வேணா வாங்கி கூட பார்த்துக்க, அதை பற்றி ஐ டோன்ட் பாதர். நான் சொல்ல வேண்டியது சொல்லுவேன். எனக்கு உண்மைன்னு பட்டுச்சுன்னா அதை வெட்ட வெளிச்சமாக சொல்லி காட்டணும்னு தோணுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், நான் அதை சொல்லுவேன். திமுகவில் என்ன இலக்குங்க மேம்? உங்களோட ஃபியூச்சர் இலக்கு என்னவா இருக்குது? திமுகவில் என்ன எதிர்பார்க்குறீங்க? எப்படி பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு தொண்டராக உண்மையாக இந்த கட்சிக்கு நான் உழைக்கணும்னு நினைக்கிறேன் ஒழிய இதில் என்னோட இலக்கு இதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. மக்களுக்கு பணி செய்கிறதுக்கு இலக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். மக்கள் பணி ஒவ்வொரு நாளும் நம்ம அதில் முழுமையாக நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே,
கண்டிப்பாக உங்களுடைய பயணங்கள் தொடர்ந்து நல்லபடியாக இருக்கட்டும் மேம். தேங்க்யூ தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ